இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சியோட ஏர்லி சிம்டம்ஸில் வாமிட்டிங் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ப்ரெக்னென்ட் உமனில் ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸோடு இருப்பாங்க. ஒரு 20% 32% மட்டும்தான் வந்து இந்த வாமிட்டிங் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எதனால் வந்து இந்த வாமிட்டிங் வருது ப்ரெக்னென்சியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்புல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் மூலமாக தான் இந்த வாமிட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இப்போ ட்வின் ப்ரெக்னென்சி இருக்கும். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறப்ப இன்னுமே அதிகப்படியான அந்த ஹெச்சிஜி வந்து சுரக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வாமிட்டிங் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கலாம். இது தவிர்த்து இப்போ ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆனவங்க, இல்லை ப்ரெக்னென்சியில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்ப கூட ஒரு சிலருக்கு அது ட்ரிகர் பண்ணி கொஞ்சம் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இம்மீடியட்டாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு பார்த்த உடனே இருக்காது. கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு 5 to 6 வீக்ஸ். எப்படி இந்த வீக்ஸ் கால்குலேட் பண்ணலான்னா, உங்களுக்கு எப்போ லாஸ்ட் பீரியட்ஸ் வந்தது, ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த வீக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்டார்டிங்காக வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு எப்போ பீரியட் மிஸ் ஆகுதோ அந்த டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5th or 6th வீக் வர்றப்ப உங்களுக்கு இந்த சிம்டம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறப்போ ஒரு ஒமட்டல், ஏதாவது ஃபுட்டை பார்த்தா ஒரு ஒமட்டல் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். கிராஜுவலாக போக போக உங்களுக்கு அது வாமிட்டிங்காக வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 6 வீக்ஸில் இந்த வாமிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 8 வீக்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப பீக்கில் வந்து இருக்கும். வாமிட்டிங் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அப்படியே போக போக ஒரு 13-14 வீக்ஸில் வந்து அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டு ஸ்டாப் ஆகும். இது தவிர்த்து ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு டில் 20 வீக்ஸ் வரைக்குமே கண்டினியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த வாமிட்டிங் வந்து ஒரு சில ஜிஐ சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கூடயும் அசோசியேட்டடாக இருக்கும். அதாவது ஒமட்டல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்டைஜஷன் இருக்கும், வயிறு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது கூட அசோசியேட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது அந்த அப்பர் அப்டமல் மேல் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சல், பெயின். ஸோ அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால ஈவன் ரொம்ப சிவியராக வாமிட்டிங் போகிறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வாமிட் எடுக்கிறப்பவே கூடவே சேர்ந்து ப்ளீடிங் கூட வரலாம். அது என்னென்னா த்ரோட்டில் ரொம்ப அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால புண்ணாயிட்டு, இல்லை இவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாமிட் எடுக்கிறதுனால கூட அந்த த்ரோட்லேருந்து ஒரு மைல்டாக ப்ளீடிங் வந்து அந்த வாமிட்டிங் வந்து ப்ளீடிங்கோட கலந்து கூட வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த வாமிட்டிங்கோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த வாமிட்டிங் வந்து நம்ம பிரிக்கலாம். மைல்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஃபுட்டுக்கு மட்டும் வாமிட்டிங் வரலாம், இல்லை ஒமட்டல் மட்டும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அதாவது அவங்க தண்ணி கூட குடிக்க முடியாது, ஈவன் தண்ணி குடித்தா கூட வாந்தி வரும். அந்த மாதிரி சிவியராக கூட இருக்கும்.